ஹாய் லேர்னர்ஸ், நான் மெரிட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரே ஒரு மீடியாவை மட்டும் ரிலே பண்ணி அவங்களோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணாமல் அட்வர்டைஸ்மெண்ட், பர்சனல் செல்லிங், ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி வேறு வேறு டூலை யூஸ் பண்ணி அதெல்லாமே வந்து மொத்தமாக இன்டகிரேட் பண்ணி அவங்க ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறது தான் இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். இதோட ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிஃபைன் யுவர் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ். அதாவது ஒரு கம்பெனி அவங்களோட கோல் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத கிளியராக புரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு நோ யுவர் ஆடியன்ஸ். அவங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெசேஜ் வந்து டெலிவர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியோட கோல் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் டீனேஜர்ஸ் அப்படின்னா டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மெசேஜை அவங்க ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் சேனல் எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணுவோம். இப்போ ஆடியன்ஸ் டீனேஜர்ஸாக இருக்கும் போச்சில் நம்ம நிறைய நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ப்ரமோட் பண்ணலாம். யூனிஃபைட் மெசேஜ் அப்படின்னா ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டேக் லைனை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூனிஃபைட் மெசேஜ் நம்மளோட ப்ராடக்ட் வந்து வெல்னஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம எம்பவரிங் லைஃப் த்ரூ வெல்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைனை க்ரியேட் பண்ணி நம்மளோட பிராண்ட் வந்து வெல்னஸ் ரிலேட்டட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று, டெவலப் அ கண்டென்ட் பிளான் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா பிளாக்ஸ் மூலமாகவும் சோஷியல் மீடியா போஸ்ட் மூலமாகவும் ரெகுலராக அப்டேட் பண்ணலாம். ஸோ தட் ஆடியன்ஸ் வந்து நம்மளோட பிராண்டை ஞாபகம் வச்சுருப்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டோம், நம்ம ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம மானிட்டர், அனலைஸ் அண்ட் அடாப்ட். ஸோ நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் ஆடியன்ஸை கரெக்டாக ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதில் ஏதாவது டீவியேஷன் வந்திருக்குது அப்படின்னா நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.